தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் கண்ணீரை கண்டு உன்னை தேற்றி புதிய பாதைகளை திறந்து ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள் தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனிதர்களால் முற்றிலுமாக கைவிடப்பட்டு தனிமையிலும் நிராகரிப்பிலும் கண்ணீரோடு தவிக்கும் போது தேவன் எப்படி உங்கள் வேதனைகளை கண்டு அதிலிருந்து அற்புதமாக விடுவிக்கிறார் என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். சாராளால் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் திக்கற்று நின்ற ஆகார் தன் துயரத்தை முற்றிலும் அறிந்த தேவனை பார்த்து நெகிழ்ந்து சொன்னதே இந்த அற்புத வேத வசனமாகும். அன்று இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கொடிய அடிமைகளாக சிக்கி கதறிய போது தேவன் அவர்களின் கண்ணீரை கண்டு மனதுருகி அவர்களை அங்கே அற்புதமாக விடுவித்தார் அல்லவா? அதே போல இன்று உங்கள் வாழ்வின் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கதரும் போதெல்லாம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகாரை போல முழு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி தேவனை துதியுங்கள். அப்போது இருளில் தவிக்கும் உங்களை காண்கிற சர்வவல்ல தேவன் உங்கள் வேதனைகளை மாற்றி உங்களை தேற்றி புதிய பாதைகளை திறந்து என்றென்றும் ஜெயத்தோடு நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை காண்கிற ஜீவ தேவனே, இன்று தனிமையில் தவிக்கும் என் வேதனைகளை கண்டு என்னை தேற்றி புதிய பாதைகளை திறந்து வழி நடத்தியறலும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.